இன்னைக்கு மண்டே வீக்கெண்ட் வைபெல்லாம் தூக்கி வச்சுட்டு 12 o'clock லாகின் பண்ணணும். இதோட சேர்த்து இன்னைக்கு சில பல கடமைகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஹேர் மட்டும் பன் போட்டுட்டு டீ குடிச்சிட்டேன். எங்க ஊர்ல 16 days திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளா கரகம் வீட்டுக்கு வரப்போகுது. இதுக்காக வீடெல்லாம் கம்ப்ளீட்டா நேத்து கிளீன் பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு சாமி வந்தனா ஜஸ்ட் போய் ஆராதனை காட்டணும். அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்ல. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஊறுறதுக்குலாம் பெருசா டைம் கொடுக்கல. உடனே போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து ஹேரையும் நல்லா காய வச்சாச்சு. எதுக்கு இவ்வளவு அவசரம்னு பாத்தீங்கன்னா காலையில டைம் போறதே தெரியாது. டக்குன்னு 12 ஆயிடும். வந்து லாகின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாப்பா ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடுன்னு தெரிஞ்சுட்டு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எங்கள் தெருவுதானா இப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி டக்குன்னு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு தான் சாமி கும்பிட போனேன். நான் நைட்டியோட போனேன்னு தெரிஞ்சுதானே எங்கள் அம்மா கொண்டு எடுத்துருவாங்க. 16 days நடக்கிற இந்த திருவிழாவில் ஒரு நாள் கூட அந்த கூட்டமோ வைபோ குறையவே குறையாது. இந்த டைம்லலாம் எங்கள் ஊர் மாவு மில்ல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மாவிளக்குக்கு உள்ள பொருளை தவிர வேறு எதுவுமே அரைக்க மாட்டாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நானே குளியல் பொடி அடைக்க போயிட்டு திரும்பி வந்துட்டேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஊர் கால்நடைனா ரொம்ப ஃபேமஸ். எந்த ஊர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு சாமி வீதி விழா மாதிரி வந்துட்டே தான் இருப்பாங்க. பிரேக் போட்டு வந்தா இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் போய் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பாய்.